தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. ஆத்தா ஆத்தா இத்தா வாத்தா, என்ன அவளை வரசாமி வந்துட்ட பள்ளிக்கூடத்துல இருந்து? ஏ ஆத்தா, உனக்கு விஷயமே தெரியாதா? தெரியாம தான் உட்காந்து இடிச்சுக்கிட்டு இருக்கியா? ஊருக்குள்ள எது நடந்தாலும் மொத இன்ஃபர்மேஷன் உனக்கு தானே வரும். எத்தா சொல்லுதா, ஊருக்குள்ள என்ன இன்ஜெக்ஷன் நடக்குது? ஏ ஆத்தா குட்டி, அது இன்ஜெக்ஷன் இல்லடா, இன்ஃபர்மேஷன். அப்படின்னா ஊருக்குள்ள ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, அது உனக்கு தெரியாதான்னு கேட்டேன். பேத்தி குட்டி, அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுடி. அன்னைக்கு கல்யாணம் பண்ண போறாங்களாம்ல, அவங்க அப்பன் கைய காலை வெட்டி சங்க அறுத்து பிள்ளாண்டா வந்திருக்கிற வரசா. கல்யாணம் பண்ண போறாங்களா? அந்த ஆளுக்கு வேற வேலை பொழப்பு இல்லையா? தினமும் எவனையாவது பார்க்க வச்சு அந்த பிள்ளைய கெடுக்கிறதே உங்க அப்பனுக்கு வேலையா போச்சு. இருத்தா, நானும் வரேன் சங்க இருக்கிறதுக்கு. ஆத்தா, பிரச்சனைனா சொல்லி விடுறேன், அப்புறமா வா. ஆத்தா, எப்படி அவங்க எல்லாம் கூட்டமா தான் இருப்பாங்க. என்னைய ரொம்ப ஏசிப்பிட்டாங்க, நீ வந்து என்னைய காப்பாத்தி கூட்டிட்டு வந்துறேன. அப்பனா மறைஞ்சிருக்கணும் அதானத்தா? அதேதான் ஆத்தா, நான் போய் ஒரு குளியில போட்டு அள்ளி வீட்டுல போய் ஒரு அட்டெண்டன்ஸ போட்டு வரேன். சரிதா சரிதா, பின்னாடி ட்ரம்ல தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன் தா, ஆத்து தண்ணி தான், குளிச்சிட்டு வா. சரி ஆத்தா, வந்து நிறைய பரீட்சைக்கு படிக்கணும், முதல்ல அள்ளி வீட்டுல போய் ஒரு அட்டெண்டன்ஸ போட்டு வந்தாதான் மனசு நிம்மதியா இருக்கும். போத்தா போத்தா, நீ கேளுத்தா, தப்ப தட்டி கேக்குறது தப்பே இல்லத்தா. ஆத்தா, தத்துவம் சூப்பரு. யார் அது? அங்க டாப்ல ஒரு பையன் நிக்கிற மாதிரி தெரியுது, கண்ணும் சரியா தெரிய மாட்டேங்குது. எப்போ எப்போ தம்பி, யார் சாமி? அதா யாரு புள்ளன்னு ஒன்னும் அடையாளம் தெரியல சாமி, வீட்டுக்குள்ள வா. எதுக்கு வாசல்ல நிக்கிறவன்? அதா நான் பொன்னி கூட தான் பள்ளிக்கூடத்துல ஒரே கிளாஸ்ல படிக்கிறேன். அள்ளி பள்ளிக்கூடத்துக்கு வரல, அவளை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அது பொன்னி தட்டு கேட்க போறேன்னு சொன்னிச்சு, அதான் அதுக்கு துணைக்கு போலாமேன்னு வந்தேன் ஆத்தா. எப்போ இதெல்லாம் புயல் காத்துல எவனாவது போரிக்கால தின்னுகிட்டு இருப்பான், அவங்கிட்ட போய் சொல்லு பொன்னிக்கு துணை தேவைப்படுதாக்கும். தம்பி, என் பேட்டியை நான் நல்லா வீரமா தான் வளர்த்து வச்சிருக்கிறேன், துணையெல்லாம் அவளுக்கெல்லாம் தேவைப்படாது. நீ வீட்டுக்கு கிளம்பு சாமி. இல்ல ஆத்தா, அது என்னதான் இருந்தாலும் அவ்வளவு ஒரு பொம்பளை பிள்ளை தானே, அந்த பிள்ளைக்கு துணை தேவைப்படும் தானே, அதான் நான் போலான்னு. அட்டிங்க டேய், எவன் மவனு தெரியல, நீயே தெரிஞ்சது குடும்பத்தை தேர்வுல எழுத்துப்படுவேன். இன்னும் என்னடா பொம்பளை பிள்ளை தானே பொம்பளை பிள்ளை தானேன்னு அந்த காலத்துல தான் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இந்த காலத்துல நீங்களுமா? என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு பொம்பளை பிள்ளைன்னு நீயே பிள்ளை சொல்லலாம். என்ன ஆத்தா, யார்கிட்ட கத்திட்டு கிடக்குற? டா, வெளிய துணைக்கின்னு ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருக்கிறியே, அவன்கிட்ட தான். இந்த போதும் பொண்ணுக்கு துணையா? சரித்திரத்துல இல்லையே, ஏன் அது எனக்கு துணைக்கு வருது? அதானே என் பேத்தி தூக்கில முட்டிஞ்சல கட்டிக்கிட்டா. இன்னைக்கு மட்டும் நீ கேக்குற கேள்வியில அள்ளியோட அப்ப நாக்க புடுங்கிக்கிட்ட சாவான் பாரு. ஆத்தா, நீ வெத்தலைய மட்டும் இடிச்சிட்டு உட்கார்ந்து, நீ வாயில போட்டு செவக்கிறதுக்குள்ள நான் அள்ளியோட அப்பனை ஒரு வழி பண்ணிட்டு வரேன். நீ போத்தா, உனக்கு எவனும் தேவையில்ல, உனக்கு துணை நீ மட்டும்தான். யாவா டேய் அன்பினியா, நீயா? பொன்னி லே, நாளை ஏன்னு சொன்னாலே 8 ஊர் தள்ளி ஓடுறவன் நீ எனக்கு துணைக்கு வரியா? அதுல பொன்னி, நீ தனியா போறேன்னு. சரிடா, தனியா போறேன்னு சார் துணைக்கு வரீங்களாக்கோ? வாங்க வாங்க, வந்து அங்க நடக்கிற வேடிக்கைய மட்டும் பாருங்க. அடிராங்கி ஏறாங்கி ராங்கி, நீ போற என் உசுர வாங்கி. லே தம்பி, இந்த பாலை மட்டில எடுத்து வந்து கட்டுங்க, வரசா கட்டுங்க. அள்ளி அள்ளி வெளிய வா. ஓய், என்ன யார் வீட்டுக்கு வந்துட்டு யாரை கூப்பிட்டு இருக்கிறவ? அள்ளி வீட்டுக்கு வந்துட்டு அள்ளிய கூப்பிடுறேன், கேக்கல? கேரு, இந்த திமிரா பேசுற வேலையெல்லாம் இந்த ஊருக்காரவங்கள்ட்ட வச்சுக்க, ஏன்ட்ட வச்சுக்காத என்ன? ஏன் நீங்க அந்த ஊருக்குள்ள தானே இருக்கீங்க, என்ன சீமையில இருந்தா வந்தீங்க? ஏய், ஒடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். யாருக்கிட்ட வந்து என்னடி பேசிட்டு இருக்கற? ஏங்க, உங்ககிட்ட எல்லாம் என்ன பேச்சு? நவருங்க, நான் என் ஃப்ரெண்ட பார்க்க போணும். நில்லு, நீ எல்லாம் என் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா என் குடும்பம் மட்டும் இல்ல, என் வம்சமே அழிஞ்சு போயிரும். லே அன்பினியா, என்ன எதுக்கு இங்க வர சொன்ன? லே பொண்ணிய பாருல, எவ்வளவு தைரியமா பேசுதுன்னு. ஒரு பொம்பளை புள்ள அதுவே இவ்வளவு தைரியமா பேசுது. ஆம்பளைங்க நம்மளுக்கு இல்ல பயம். ஆம்பளைங்களா? நம்ம இப்ப ஆம்பளையானோ? நம்ம இன்னும் படிச்சுக்கிட்டு தானே இருக்கோம். லே, அது பேசுறத பாருல, அது பேருக்கு ஏத்த மாதிரி பொண்ணா இருக்குதுல அது பேசுறது. தெருவுல நின்னுட்டு பஜாரி ஆட்டம் கத்திட்டு கிடக்குறான், பேசுறது பொண்ணா இருக்குன்னு வேற இவன் ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு என்னமோ ஆயிருச்சு. கடைசியில பொண்ணி கையால செருப்படி தான் வாங்க போறான், அது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு எனக்கு. அழகாலே நிலனியே என்ன கட்டி வச்சு அடிக்கிறியே, என்ன ஓடா ஓடைக்கிறியே, காடா கொளுத்திரியே.
ஆமாண்டி, நீ பிறந்தோனே உங்க ஆத்தா செத்து போயிட்டா. உன் மூஞ்ச பார்த்தோனே உங்க அப்பா அவனை விட்டு ஓடி போயிட்டான். நீயே ஒரு ராசி இல்லாத கழுத, நீ என் வீட்டுக்குள்ள வந்தா என் வீடு வழங்குமா? பிறக்கிறப்பவே உங்க ஆத்தாவை கொண்டுட்டு அப்பனை பிரிச்சு விட்டுட்டு ராசி இல்லாம பிறந்த நீ எல்லாம் என் வீட்டு வாசப்படிய கூட மிதிக்க கூடாதுடி மானங்கிட்டவளே. இங்க யாருங்க? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் பிறந்தோடனே எங்க ஆத்தா செத்து போனதுக்கும் நான் பொம்பளை பிள்ளைய பிறந்ததுனால எங்க அப்பா என்ன விட்டுட்டு போனதுக்கும் நான் தான் காரணமா? ஆமா, நீ மட்டும்தான் காரணம். நீ பிறந்த நேரம் அப்படி, ஒரு ராசி நட்சத்திரம் அப்படி. ஓஹோ, அப்போ நீங்க ராசி நட்சத்திரம்லாம் நம்புறவங்களா? ஜாதகம்லாம் கூட நம்புவீங்களா? ஏய், நம்புறதுனாலதான் என் பொண்ணு அள்ளிக்கு இப்பவே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவளுக்கு இப்பவே கல்யாணம் பண்ணா அவ ஜேன்னு நல்லா வாழ்வா தெரியுமா? அவ பிறந்த உடனே இந்த ஊர்ல பெரிய ஜோசியர் கிருஷ்ணமாச்சாரியார் கிட்ட இருந்து எழுதி வாங்கின ஜாதகம் அவ ஜாதகம். இருங்க, உங்க பொண்ணுக்கு கிருஷ்ணமாச்சாரியார் கிட்ட இருந்து எழுதி வாங்கிருக்கீங்க. ஆனா உங்க ஜாதகத்தை கடவுள் ஏன் கையில தான் எழுதிருப்பான் போலயே. ஏய், என்ன சொல்ற? ஆமாங்க, உங்க ஜாதகத்தை நீங்க படிக்கலையாக்கும். 45 வயசுல பொன்னியோட கையால அருவாள்ல வெட்டப்பட்டு சாக போறீங்கன்னு உங்க ஜாதகத்துல எழுதிருக்கே, நீங்க பார்க்கல? கபடி 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 ஆடி கபடி 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 பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகனீதாண்டி. இங்க உங்க கழுத்து பக்கத்துல இருந்த அருவால அப்படியே சொருவறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா என் ஃப்ரெண்டோட அப்பான்றதுனால 2 நிமிஷம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆம்பளை பிள்ளைங்களை மட்டும் என்னென்னமோ படிக்க வைக்கிறீங்க, எங்கெங்கயோ வேலைக்கு அனுப்புறீங்க. பொம்பளை பிள்ளைங்கன்னா வயசுக்கு வந்தானே கட்டி கொடுக்கணுமா? அதுங்களும் சின்ன வயசுலயே புள்ள குட்டியை பெற்றுக்கிட்டு மாமியாரை பார்க்கணும், மாமனாரை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், அப்படியே உட்காந்துருணுமா? ஏன் பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வச்சா குறைஞ்சு போயிருவீங்களோ? ஏய், நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், இல்ல கொன்னு கூட போடுவேன். உனக்கு என்னடி வலிக்குது? இங்க நீ யதார்த்தமா சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் கூட யோசிச்சிருப்பேன். ஆனா நீ ஒரு பெரிய மனுஷனு கூட பார்க்காம அருவாளை தூக்கிட்டு வந்து என் கழுத்துக்கிட்ட வச்சில. இதுக்காகவே பாருடி, உன் கண்ணு முன்னாடியே என் பொண்ணுக்கு கல்யாணத்தை நடத்துற நாள் என பாரு. ஓஹோ, அந்த அளவுக்கு போயாச்சா? யோ, நீ என்ன வேணா பண்ணு, என் ஃப்ரெண்டு ஒத்துக்கவே மாட்டா. அவ ஒத்துக்காம எப்படி தாலி அவ கழுத்துல ஏறும்? ஓ, நீ அந்த நம்பிக்கையில தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கியா? அள்ளி, அம்மாடி அள்ளி. அல்லி, வாடிங்க. ஹே பொன்னி, அல்லி நீ யாருக்கும் பயப்படாத. பொன்னி நான் இருக்கிறேன். உங்க அப்பா என்ன மறுபடியும் கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிட்டாராமே. இன்னைக்கு கூட நீ ஸ்கூலுக்கு வரல? ஆமா அல்லி, எனக்கு இன்னும் 2 நாள்ல கல்யாணம். எப்படியும் பிளான போட்டு வழக்கம் போல நிறுத்த தானே போற. நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்துடுறே. இல்ல பொன்னி, இந்த தடவை நான் அம்மா அப்பா பேச்ச கேட்கலான்னு இருக்கிறேன் பொன்னி. அவங்க ஆசை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். அவங்க ஆசைப்படி இருக்கட்டும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பொன்னி. ஏய் மெண்டல் பிடிச்சவளே, என்னடியாச்சு உனக்கு? ஒரு நாள் வீட்ல இருந்து வச்சு நல்லா உன்னைய மண்டைய கழுவி இருப்பாங்களே. ஏய், என் வீட்டுக்கு முன்னாடி எதுக்கு நின்னு கத்திட்டு கிடக்குற? அது அள்ளியே வந்து சொல்லிட்டால கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறானு. அப்புறம் என்னடி உனக்கு பிரச்சனை? இந்நேரத்துக்கு நீ என்ன அருவாளை தூக்கிட்டு கழுத்துக்கிட்ட வச்சதுக்கு உன்னை உயிரோடய வச்சு எரிச்சிருப்பேன். போனா போது பொம்பளை பிள்ளையாச்சேன்னு விடுறேன். ஒழுங்கு மரியாதையா ஓடிடு. சும்மா தேவையில்லாம எதையாவது பேசணும்னு நினைச்சிட்டு வந்த அவ்வளவுதான். உங்க ஆத்தாவையும் சும்மா விட மாட்டேன், உன்னையும் சும்மா விட மாட்டேன். வீட்டையே கொளுத்திடுவேன். எப்போ பொன்னி என் மேல அக்கறையில தான்ப்பா வந்து பேசினா. அவளை ஏசாதீங்க. பொன்னி நீ வீட்டுக்கு கிளம்ப. நான் நாளைக்கு பத்திரிக்கை எடுத்துட்டு வீட்டுக்கு வரேன். அல்ல என்னடி பேசுற நீ? யோசிச்சு தான் பேசுறியா? ஆமா பொன்னி, நான் யோசிச்சு தான் பேசுறேன். நம்ம பெத்தவங்களுக்காக இது கூட பண்ணலனா எப்படி? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பொன்னி. நீ நீ நல்லா படி. உன்னோட கனவு டாக்டர் ஆகணுங்கிறது தான். அதனால உன்னோட கனவை நீ படிச்சு நிறைவேற்று. உன்னை பார்த்தாது நாங்க சந்தோஷப்பட்டுக்கிறோம். எங்க தலையெழுத்து கல்யாணம் பண்ணி புள்ளக்குட்டியோட உட்காரணும்னு இருந்தா அப்படிதான் உட்காந்தாகணும். சரி, நாளைக்கு பத்திரிக்கை எடுத்துட்டு வீட்டுக்கு வரேன் பொன்னி. நீ கிளம்பு. எப்போ நீங்க கல்யாண வேலையெல்லாம் பாருங்க போ. சரிடா, நீ இந்த பிள்ளைக்கெல்லாம் ரொம்ப பேசாத. இதுக்கெல்லாம் எனக்கு பத்திரிக்கை வைக்கணும், இது கல்யாணத்துக்கு வரணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. நீ போத்தா உள்ள. சரிப்பா. லே, மேலும் ஆர்கெஸ்ட்ரா சொல்லிட்டீங்களா? அன்பினியா, மாறா 2 பேரும் பொன்னியை கூட்டிட்டு போங்க. அள்ளி, ஏன் இப்படி பண்ற? பொன்னி உனக்காக தான் பேசணும்னு வந்துச்சு. உங்க அப்பா எவ்வளவு கேவலமா தெரியுமா பொன்னிய பேசினாங்க. ஆனா அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு பொன்னி உனக்காக பேசணும்னு வந்துச்சு. அதை போய் அசிங்கப்படுத்துறியல. அவ என்னோட பொன்னி, அவ என்ன புரிஞ்சுக்குவா. என்னோட சூழ்நிலை அப்படி இருக்கு, அவளை கூட்டிட்டு போங்கல. அன்பினியா, அந்த அம்மாவை ஆத்தாங்கரைக்கு வர சொல்லுங்க. நான் போய் நிக்கிறேன், வர சொல்லுங்க. ஏனுங்க, காப்பி தண்ணி எதுவும் குடிக்கிறீங்களாங்க? வச்சு தரட்டுங்களா? ஆஹா, எதுவும் வேணாம்ல. ஏனுங்க, எந்திரிச்சதுல இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடலைங்களே. காப்பி தண்ணியாவது குடிக்கலாம்ல? வேணாம், மனசே சரியில்லை. மனசு சரியில்லைங்களா? மனசு சரியில்லைன்னா அதுக்கு என்னத்துக்குங்க வயித்த காய போட்டுக்கிட்டு? நம்ம மனுஷங்க மனசு அப்படிதானே, கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும், அப்புறம் நல்லாயிரும். அதுக்குன்னு நேரத்துக்கு சாப்பிட வேணாமா? நான் இட்லி 2 போட்டு எடுத்துட்டு வரட்டா? வேணாம்ல. சரி, மனசு சரியில்லைன்னு சொன்னேன்.
ஏன் என்னாச்சுன்னு எதுவும் கேட்க மாட்டியா? ஆம்பளை நீங்க வெளியே 4 இடத்துக்கு போறவங்க, உங்களுக்கு 1008 இருக்கும். அதை நான் கேட்டா நல்லா இருக்காதுல. ஆம்பளையா இருந்தாலும் உன் புருஷன் தானே, கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லைல. புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்தா ஒரு வேளை நீங்க சொல்றது நடந்திருக்கும். நம்ம தான் வாழலையே, அதான் கேட்க தோணல போல. லே முத்து. என்னம்மா? லே என்னல மூஞ்சல பாடி போய் கிடக்கு? இந்த சிறுக்கி ஏதாவது சொன்னாலா? ஏமா சும்மா எதுக்கு எடுத்தாலும் அந்த பிள்ளைய திட்டாதம்மா. அது எதுவுமே சொல்லல, நீ பேசாம இரு. இப்ப எதுக்கு இங்க வந்த அது சொல்லு. லே நம்ம செம்பட்டியில அரசாயோட புருஷன் செத்து போயிட்டானாண்டா. இப்பதான் ராமாயி மாமா வந்து சொல்லிட்டு போறான். அவங்க நம்மளுக்கு பங்காளி முறையாக்கும். 2 நாள் இருந்து காரியத்தெல்லாம் முடிச்சிட்டு தான் வரணும். சரி வா போலாம். வா போலாமா? லே இங்க இருக்கிற சோழியெல்லாம் விட்டுப்புட்டு அவன் செத்து போயிட்டான் இவன் செத்து போயிட்டான்னு அங்கிட்ட இங்கிட்டு போயிட்டு இருந்தா அப்புறம் அவன் நமக்கு வந்து சோறு போடுவான்? ஜத்தவனா வந்து போடுவான். இப்ப என்னம்மா பண்ணணுங்கிற? நீ இருந்து வீட்டை பாத்துக்கல, நான் போறேன். ஐ, அத்தை 2 நாள் ஊருக்கு போறாங்களா? அம்மா 2 நாள் ஊருக்கு போதா? என்னல வாயடிச்சு போய் உட்காந்துருக்குற? ஓ என்னைக்குமே நான் விட்டுட்டு போனது இல்லைல, அதான் அப்படி உட்காந்துருக்கிறியா? ஆமாமா. என்னால பண்றது, நம்மளுக்கு பங்காளி ஆக்கும். நம்ம போய் இருந்து செஞ்சு கொடுத்துட்டு தானே வரணும். 1000 ரூபாய் காசு இருந்தா மட்டும் கொடுல, நான் போய் எல்லாத்தையும் பார்த்து எடுத்து செஞ்சுட்டு வரேன். 1000 ரூபாயா? 1000 ரூபாய் பத்தாதுமா, 2000 ரூபாய் தரேன். நீ ஒரு வாரம் கூட அங்க இருந்துட்டு வா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம அப்பா ஊர்ல பங்காளினா நிறைய செஞ்சாவணும்ல. நம்மள மாதிரி அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு போல அத்தை ஊருக்கு போறதுல. இல்லே எதுக்குல அவங்களுக்குலாம் போய் 2000 ரூபாய் செஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு ஏதாவது இளவு வந்துச்சுன்னா அவங்க எல்லாம் 2000 ரூபாய்க்குள்ள செய்ய மாட்டாங்க. 1000 ரூபாய் போதும், குடு. சரிம்மா. அத்தை ஊருக்கு போகணும்னு சொன்னீங்க, உங்களுக்கு பையெல்லாம் எடுத்து வைக்கட்டுமா? சோறு ஆக்கிட்டேன்டா, சாப்பிட்டுட்டு போயிருங்க. நீ ஒண்ணு எனக்கு பையெல்லாம் எடுத்து வைக்க வேணாம், உனக்கு எடுத்து வை மொத. எனக்கா? எனக்கு எதுக்குங்க பையன்? போற வழியில உங்க அப்பா வீட்டுல உன்னை விட்டுட்டு போறேன். ஒரு வாரத்துக்கு நான் வர வரைக்கும் அங்கே இரு. நான் இங்க வீட்டுக்கு வந்து உன்னை உங்க அப்பா வீட்டுல இருந்து கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க உங்க அப்பா வீட்டுல தான் இருக்கணும். என்ன புரிஞ்சுதா? ஏமா என்னல? ஏமா எதுக்குமா அந்த பிள்ளைய உங்க அப்பா வீட்டுக்குலாம் அனுப்புற? அந்த பிள்ளை இங்கே இருக்கட்டுமா? நாங்க நீ சொன்ன மாதிரியே இருக்கோம். அதான் சொன்னீங்க, நல்ல நாள் குறிக்கிற வரைக்கும் நாங்க சிரிச்சு கூட பேசக்கூடாதுன்னு. நாங்க சிரிச்சு கூட பேசிக்க மாட்டோமா. ஆனா அந்த பிள்ளை இங்கே இருக்கட்டுமேமா. என்னல என்னை பார்த்தா என்ன பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? என் காதுல பூ சுத்தலான்னு 2 பேரும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஏமா இல்லம்மா, நீதான் பாக்குறீல, நாங்க இன்னைக்கு முன்னாடி சிரிச்சு பேசியிருக்கோமா? நாங்க பேசுறதே இல்லம்மா. அதுக்கு தாம்மா சொல்றேன், அந்த பிள்ளை இங்கே இருக்கட்டும். இல்ல இல்ல அதெல்லாம் சரிப்பட்டு வராது. 2 நாளோ 3 நாளோ எத்தனை நாளா இருந்தாலும் சரி, இந்த பிள்ளைய அவங்க அப்பா வீட்டுல தான் இருக்கணும். நான் என்னைக்கு வரணும், நான் ஊருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பிள்ளைய போய் அவங்க அப்பா வீட்டுல இருந்து கூட்டிட்டு வருவேன். அது வரைக்கும் 2 பேரும் பேசிக்க கூடாது, பாத்துக்க கூடாது. என்னடி மூஞ்சியவே பாத்துக்கிட்டு இருக்கிறவ, போய் பையெல்லாம் எடுத்து வை. சரிங்க அத்தை. ஆமா புடவை மடிப்பெல்லாம் எடுத்து பின் குத்தி இருப்பியாட்டிருக்குது. இப்ப பாரு என்ன லட்சணமா இருக்குன்னு. நேத்து தான் கட்டிட்டு வந்தியே தல தல தலன்னு. நீங்க சொன்னீங்கன்னு தான் நான் பின் போட்டு குத்துனேனுங்க. பொம்பளனா இப்படிதான் இருக்கணும், அப்படியே இஷ்டத்துக்கு தெரியக்கூடாது. என்ன? நான் ஊருக்கு போறத போய் மூக்காயிட்ட சொல்லிட்டு வரேன், நீ போய் பையெல்லாம் எடுத்து வை. சரிங்க. என்னங்க, நான் போய் துணியெல்லாம் எடுத்து வைக்கிறேனுங்க. சரி. நீங்களும் உங்க தம்பியும் சாப்பாட்டுக்கு என்னங்க பண்ணுவீங்க? கஞ்சி கூழெல்லாம் வைக்க தெரியும், நான் அதை வச்சு குடிச்சுக்கிறேன். தம்பிக்கும் கொடுத்துக்கிறேன். நீ உங்க அம்மா அப்பா வீட்டுல போய் நல்லா சாப்பிட்டு தூங்கு. சரிங்க. சரி, நான் போய் துணியெல்லாம் எடுத்து வைக்கிறேன். பொன்னி வாங்க. புது பொண்ணே, இன்னும் 2 நாள் கல்யாணம் ஆக போகுது. ஜாலியா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு 3 மாசத்துல புள்ள தரிச்சிரும். 10 மாசத்துல புள்ளைய பெத்துக்கிட்டு நல்லா சந்தோஷமா வாழுங்க. அப்படித்தானே உங்களை வாழ்த்தணும். ஐயோ பொன்னி, அப்படி சொல்லாதடி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்ன பொண்ணி பண்ணுவேன்? எங்க அப்பாலாம் என்னை ரொம்ப மிரட்டுறாங்க பொண்ணி. எனக்கு வர வழி தெரியலடி. நானும் ஒரு கல்யாணத்தையும் நிறுத்திட்டு தான் பொண்ணி வரேன். எல்லா கல்யாணத்தையும் நான் வேணும்னு நிறுத்துறேன்னு சொல்லிட்டேன். இந்த தடவை நீ கல்யாணத்துக்கு ஒத்திக்கலனா நானும் அம்மாவும் பால் டாயில குடிச்சு செத்து போயிருவோன்னு சொல்லி மிரட்டுறாங்க பொண்ணி. ஏய், அவங்களால மிரட்ட மட்டும்தான் முடியும். பால் டாயில நீ ஊத்தி கொடு, குடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். பொண்ணி பயமா இருக்குதுடி. என்னால எங்க ஆத்தாக்கோ எங்க அப்பாக்கோ ஏதாவது ஆயிருச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சியிலேயே கடைசி வரைக்கும் இருப்பேனா பொண்ணு. பயமா இருக்குதுடி, அதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்டி. உன் குரலை கேட்டோன்னே எப்படியாவது நீ இந்த கல்யாணத்தை நிறுத்திட மாட்டியான்னு தான் பொண்ணை முதல்ல நினைச்சேன். ஆனா எங்க அம்மா அப்பாவை நினைச்சாலும் கஷ்டமா இருக்கு. நான் என்ன பொண்ணை பண்ணுவேன்? சரி சரி, அழுவறத நிப்பாட்டு. யாரு அவங்க 2 பேரும் அப்படி பேசினாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே? வேற ஏதாவது வழியை கண்டுபிடிப்பான்லி. அதுக்குன்னு அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொல்றாங்க, நீ போய் ஒத்துக்குவியா? யாரு நீ ஸ்கூல் படிக்கணும், காலேஜ் முடிக்கணும், வேலைக்கெல்லாம் போகணும்னு நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம் தானே?
ஆமா பொன்னி, நம்மளால பேச மட்டும் தாண்டி முடியும், சாதிச்சுலாம் காட்டவே முடியாது. நம்மள பண்ணவும் விட மாட்டாங்கடி அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. பார்க்கலாமா, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி நான் காட்டட்டா? உன்னால முடியாதுடி. இப்படிடி நிப்பாட்டுவ சொல்லு. ஆமா, உனக்கு வயசு என்ன? 16 வயசு. போடி போடி இவளே, படிச்சுட்டு தானே இருக்கல, மாடு மேய்க்கிறியா? 18 வயசுல தான் கல்யாணம் பண்ணணும், அதுவும் 18 முடியணும். அப்பனா இன்னும் 3 வருஷம் உன்னை எவனுமே தொல்லை பண்ண முடியாது. அதெல்லாம் தெரியும்டி, அந்த சட்டம் தான் நம்ம ஊருக்கு கிடையாதே. ஏன் அம்பேத்கர் சட்டம் எழுதுறப்ப நம்ம ஊரை மட்டும் ஒதுக்கி வச்சு எழுதுனாரா? எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான். இந்தியால இருக்கிற அனைத்து குடிமக்களுக்கும் ஒரே சட்டம் தான் எழுதினாரு. ஏய், அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணணும்டி. அதுக்கும் என்னைய தாண்டி சொல்லுவாங்க. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி உங்க அம்மாவையும் அப்பாவையும் அசிங்கப்படுத்திட்டான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? இப்படி எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தா உன்னை யாரடி பாப்பா? உன்னோட நல்லது கெட்டது உங்க அம்மா அப்பா முத யோசிச்சாங்களா? உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவங்க கடமையை முடிக்கணும் தானே நினைச்சாங்க. உங்க அப்பா அத்தா போலீஸ் ஸ்டேஷன் போக கூடாது நீ நினைக்கிற, ஆனா அவங்க அப்படி நினைக்கலையே. உன் நல்லதை நினைச்சிருந்தா உனக்கு இப்ப கல்யாணமே பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. அல்லி, அம்மா, அங்க என்ன உனக்கு அந்த ராசி இல்லாதவட்ட பேச்சு? நீ வாங்க. ஆமா, நான் தான் ராசி இல்லாதவ. இந்த அம்மா ஜாதகத்துல கலெக்டர் ஆகணும்னு எழுதி இருக்கு. நாளைக்கு வந்துரு கலெக்டர் ஆபீஸ்க்கு. ஏய், வந்ததும் நாக்கு அறுத்துப்பட வேண்டிய அறுத்து. ஏன் அல்லி, வாடிங்க. பொன்னி, என்னால நீ திட்டு வாங்காத. எல்லாருமே உனக்கு கேவலமா திட்டுறாங்க. எனக்கு தாண்டி கஷ்டமா இருக்கு. நான் போறேன். என் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுவே நடக்கட்டும். நான் போறேன் பொன்னி, நீ பத்திரமா வீட்டுக்கு போ. ஏய் அல்லி, அல்லி நில்லு. ஏய், இதுங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத அல்லி. ச்சே, இதுங்கெல்லாம் என்ன ஜென்மங்களோ. அல்லி பாவம், அவள் எப்படியாவது இந்த கல்யாண கூட்டத்துல இருந்து தப்பிக்க வச்சு படிக்க வச்சே ஆகணும். என்ன பண்ணலாம்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். ஃபோனு முத்தண்ணிட்ட தான் இருக்கும். முத்தண்ணிட்ட போய் ஃபோனை வாங்கி பேசுவோம். என்ன பொன்னி, என்னடே இவ்வளவு சோகமா உட்காந்துருக்க? மதனி அடிச்சிச்சா? உங்க அண்ணனை வேற அடிக்கிறாங்களாக்கும். என் பொண்ணு நீ வேற, நான் எதுக்கு அவங்கள போய் அடிக்கிறேன்? அப்புறம் என்னவா? ஐயோ, பொண்ணுகிட்ட சொன்னோம் இன்னைக்கு ஒரு பிரச்சனையை பண்ணி அம்மாவை ரொம்ப ஏதாவது கத்த விட்டுட்டு இருப்பா. வேண்டாம், அப்படியே ஏதாவது வேற ஏதாவது சொல்லி மறைச்சிருவோம். என்னடே சொல்லு. அது ஒண்ணும் இல்லத்தா, நம்ம பங்காளி ஒருத்தர் செத்து போயிட்டாப்ல, அதை நினைச்சிட்டு உட்காந்துருந்தேன். போனோன்னு இருக்கிற உசுரு என்னைக்கே இருந்தாலும் போய் சேரதானே போகுது. சரி விடு, என்னத்த பண்றது, நம்ம கையில ஒண்ணும் இல்ல. அண்ணே, அப்புறம் உன்னோட போனை கூட ஒரே ஒரு போன் மட்டும் பண்ணிட்டு தரேனே. எடுத்துக்க பொன்னி, உள்ள டிவி கிட்ட தான் இருக்கு. ஆமா, யாருக்கு பண்ண போற? உனக்கு நம்ம ஊரை தவிர வேற யாரையுமே தெரியாதுல. நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நான் எதுக்கு ஃபோன் பண்றேன்? நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ண போறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்குல? அள்ளிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்கனே. 16 வயசுல கல்யாணம் பண்றது சட்டப்படி குற்றம்னே. அது தெரியாம அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. நான் போய் சண்டை போட்டா என்னையவே ஏசுறாங்க. நம்மலாம் இவங்களுக்கு செட் ஆக மாட்டானே. கேட்க வேண்டியவங்க வந்து கேட்டாதான் இவங்கள அடங்குவாங்க. அதான் போலீஸ்க்கு ஒரு போனை போட்டு வரேன், இருங்க. இரு லூசா நீ? நம்ம ஊர்ல 16 வயசுல கல்யாணம் பண்றதுலாம் அதெல்லாம் சாதாரணம் தானே. அது எதுக்கு இப்ப போய் போலீஸா அது இதுன்னு? அதுவும் அள்ளியோட அப்பா கிட்ட எல்லாம் வச்சுக்காதுல, தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவாரு. கேரே, உன்ன மாதிரி கோழையெல்லாம் என்னால உட்காந்துட்டு இருக்க முடியாது. பொண்டாட்டி அந்த ஏசுது உங்க அம்மா, அதை பார்த்துட்டு நீ சும்மாவே உட்காந்துருக்க. நீ என்னத்துக்கு ஊர் விஷயத்துல எல்லாம் தலையிடுற? நான் பாத்துக்கிறேன், விடு. போன் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு. டிவி கிட்ட இருக்குன்னு சொன்னீல, நான் எடுத்துக்கிறேன், விடு. பொன்னி வேண்டாமா, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. மதனி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். ஏ பொன்னி, ஷோ, இவ வேற என்னைக்கு எந்த பிரச்சனையை கொண்டு வந்து தலைமையில வைப்பானே தெரியாது. எதையாவது இழுத்துட்டு வரதான் இவளுக்கு வேலை போனப்பே.